ரீகேப் பார்ப்போமா? நம்பர் 1, 1997 தூர்தர்ஷன்ல ஒளிபரப்பான இந்த தொடர் தமிழ்லையும் டப் செய்யப்பட்டு குட்டீஸ்களை கவர்ந்துழுத்துச்சு. சக்திமான் ட்ரெஸ், சக்திமான் ஸ்டிக்கர்ஸ், பென்சில், எரேசர்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கான எல்லா பொருட்களையும் இடம் பிடிச்சிருந்தாரு சக்திமான். சக்திமானாக முகேஷ் கண்ணா சுழன்று எதிரிகளை பந்தாடுவார் இந்த தொடர்ல. பண்டிதர் கங்காதர், மாயாதர் ஓம்கர்ணா சாஸ்திரியாக முட்டை கிளாஸ் ஒன்று அணிஞ்சுக்கிட்டு ரிப்போர்ட்டர் கீதாவோட போட்டோகிராஃபராக குழந்தைகளுக்கு சிரிப்பு மூட்டுவார் இந்த தொடர்ல. அமானுஷ்ய தீய சக்திகளை அழிக்க அற்புத வரம் பெற்ற சக்திமான் குழந்தைகளோட பெரியவர்களையும் மகிழ்விச்சாரு அந்த காலகட்டத்தில். அது போக இதனுடைய ஆரம்ப பாடலான இந்த பாடல் குழந்தைகளுக்கு மத்தியில ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒலிக்க ஆரம்பிச்ச உடனே குழந்தைங்க எங்க இருந்தாலும் டிவி முன்னாடி ஆயிடுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதுதான் இந்த தொடருடைய வெற்றியின் ரகசியம்னு சொல்லலாம். இந்த தொடர் பத்தி இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தொடர்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட குழந்தைகள் ஏராளம் பேர். மொட்டை மாடியில இருந்து குதிச்சா கூட நம்மள சக்திமான் வந்து காப்பாத்திடுவாரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு 90s கிட்ஸ் குழந்தைகள் மனதுல சக்திமான் நீங்காத இடம் பிடிச்சாரு. நம்பர் 2, ஷகலக்க பூம் பூம். சஞ்சுவும் அவனுடைய மந்திர பென்சிலும் அடிச்ச லூட்டிகளை அவ்வளோ எளிதாக நம்மளால மறக்க முடியாது. தலையுள்ள மந்திர பென்சில் ஒன்று பார்த்தீங்கன்னா விளையாட்டா சஞ்சுக்கு கிடைச்சிருது. அதன் மூலமா அவனால் எதையுமே உருவாக்க முடியுது. அதாவது சஞ்சு அந்த பென்சிலை வச்சு எதையெல்லாம் வரைகிறானோ அது எல்லாம் நிஜத்தில் அவனுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் வரைகிறானா ஆப்பிள் நிஜமாவே சஞ்சுக்கு கிடைக்கும். அவனுடைய நண்பர்களும் சஞ்சுவும் இணைந்து அந்த பென்சிலை திருட நினைப்பவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டுறது தான் மீதி கதையே. சக்திமான் போலவே இந்த பென்சிலும் குழந்தைகளுக்கு மத்தியில் ரொம்ப ரொம்ப பிரபலம். இந்த பென்சிலை வாங்குறதுக்கு 90s கிட்ஸ் அவ்வளோ அடம் பிடிச்சாங்களா அந்த காலகட்டத்தில். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன இந்த தொடர் பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷகலக்க பூம் பூம் தொடர்ல கர்ணாவாக நடிச்ச குழந்தை இன்றைய பப்ளி பேபியான ஹன்சிகா மோத்வானி தான். நம்பர் 3, மை டியர் பூதம். கொஞ்சம் 90ஸ்கள்ல இருந்து விலகி இருந்தாலும் 2004ஆம் ஆண்டுல சன் டிவியில ஒளிபரப்பான இந்த தொடருக்கும் குட்டி ரசிகர்கள் ஜாஸ்திங்க. மூசா அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டி பூதமோ அதனுடைய பூத குடும்பமோ குழந்தைகளோட இணைஞ்சு அடிக்கக்கூடிய லூட்டி தான் இந்த கதையே. ராஜசேகர், காந்திமதி, வியட்டாம் வீடு சுந்தரம், கஜேந்திரன் சொல்லிட்டு இந்த தொடர்ல நட்சத்திர பட்டாலும் ரொம்பவே ஜாஸ்தி. அது போக மூசா கதாபாத்திரத்துல இந்த தொடர்ல நடிச்சிருக்கிறவர் பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வெளியான குடும்பஸ்தன் படத்திலையும் நடிச்சிருப்பாரு. அப்போ பப்ளியா இந்த நாடகத்தில் நடிச்சவர் இப்போ குடும்பஸ்தன் ஆகிட்டாரு. பட்டணத்தில் பூதத்திற்கு அப்புறமா ஹைடெக் பூதம் அப்படின்னா அது இந்த மூசா தான். அதுவும் அதனுடைய தாத்தாவும் அடிக்கக்கூடிய லூட்டியை பார்த்தாலே இந்த தொடரை எப்படா போடுவாங்கன்னு 90s கிட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்குற காலகட்டம் இருந்துச்சான். குழந்தைகளை மாயாஜாலங்களால மகிழ்விச்சது இந்த தொடர் அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. நம்பர் 4, துப்பறியும் சாம்பு. தூர்தர்ஷன்ல தொடராக உருமாற்றம் பெற்று வெளியான தேவனின் பிரபலமான நாவல் தாங்க இது. கலாட்டா, காமெடி, கிரைம்னு சொல்லிட்டு கலந்து கட்டி அடிச்சது இந்த தொடர். துப்பறியும் நீலமூக்கு சாம்புவாக YG மகேந்திரன் நடிக்கும் லூட்டிகள் எதிர்பாராம அவரால் கண்டறியப்படக்கூடிய குற்றங்களுக்கான தீர்வுகள்னு சொல்லிட்டு கிளாசிக் வரிசையில் இடம்பெறும் இந்த தொடருக்கும் குட்டி ரசிகர்கள் பட்டியல் எக்ஸ்ட்ரா பிட்டுங்க. ஸோ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்களால் இன்றைக்கும் மறக்க முடியாத சீரியல். நம்பர் 5, மாயா மச்சிந்திரா. சக்திமான் போலவே இவர் உள்ளூர் சூப்பர்மேன்க. விஜய் டிவியில ஒளிபரப்பான இந்த தொடர்ல நாயகன் டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவாவுடைய தம்பியான நாகேந்திர பிரசாத் தான். ஏழை மக்களை காக்கிறதுக்காகவே ஓடி வரும் சூப்பர் ஹீரோவாக அதற்கேற்ற உடைகள்ல கலக்கிய இந்த மாயா மச்சிந்திரா 90கள் குழந்தைகளுடைய நடுவே டாக் ஆஃப் தி டவுனா இருந்தாரு.